அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி தகவல். முகலாய மன்னர்களில் அவுரங்கசீப் அவர் இறுதி மன்னர்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு அடுத்து தான் இரண்டாம் பகதூர் ஷான்னு ஒருத்தர் இருந்தார். அவுரங்கசீப் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா முழுமையுமே, அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு கீழே மட்டும் அவர் வரல. அப்படி ஆட்சி பண்ணும்போது தன் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாமே வந்து பார்க்க சொல்கிறாரு. அப்போ ஹம்பர் அப்படின்ற இடத்த ஆட்சி பண்ண ஜெய்சிங் அவர் பார்க்க சொல்கிறாரு பாதுஷா. அப்படி பார்க்க சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், அவருக்கு இவரை பிடிக்காது அவுரங்கசீப்பை. அதனால் அவருக்கு பார்க்குறதுக்கான ஒரு உடன்பாடே கிடையாது. அப்போ அவருடைய தாயார் சொல்கிறாங்க, ஜெய்சிங்கோட தாயார், அந்த மன்னரை பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ போயிட்டு என்ன பண்ணு, போய் பார்த்துட்டு வந்துருன்ட்டு. ஏன்னா இவர் போய் பார்க்கலன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து படையெடுப்பு தான் நடக்கும். அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிக்காத ஒரு மன்னனை பார்க்குறதுக்காக வரும்போது நம்ம எவ்வளோ தான் நடித்தாலும் நம்ம முகம் காட்டி கொடுத்துரும் இல்லைங்களா. அதனால் அவர் வராரு. அவுரங்கசீப் உட்காந்துருக்காரு இருக்கையில். அப்போ கொண்டு வந்து ஜெய்சிங் முன்னாடி நின்ன உடனேவே ஜெய்சிங் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என்ன உன்னுடைய ஆளுகை ஆட்சி எத்தனை பரப்பளவு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது இவர் திமுறாவே பதில் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைப்போடையே பதில் சொல்கிறார். அவுரங்கசீப் ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், உன்னுடைய பதில் சரியான பதிலாகவே இல்லை, உங்ககிட்ட அந்த ஆணவம் திமுறை நடக்க தெரியுது, கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன பண்ணார்னா, ஓடி போய் அவுரங்கசீப் கையை பிடிச்சிட்டார். கையை பிடிச்சிட்ட உடனே அவருடைய கைக்குள்ளே இவருடைய கையை கொண்டு போய் வச்சுட்டா மாதிரி பிடிச்சிட்டாரு. அப்போ உடனே அவுரங்கசீப் ஒன்றுமே தெரியல. உடனே பக்கத்தில் இருந்தவங்க இவர் எங்கே அரசர் ஏதாவது தாக்கிட போகிறார் சொல்லிட்டு உடனே ஓடி வந்தாங்க. ஓடி வந்த உடனே, நீங்கள் எவ்வளோ பெரிய மன்னர், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் திமுறி எல்லாமே உங்கள் ஆளுகைக்கு உட்பட்டு என்கிட்டே இருக்காதா? இப்போ நான் உங்கள் கைக்குள்ளே தானே இருக்கேன், உங்களுடைய ஆட்சிக்குள்ளே தானே இருக்கேன், அது எனக்கும் கொஞ்சம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தாராம். உடனே அவுரங்கசீப்புக்கு சந்தோஷம். ஓ சரி சரி நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஒரு புன்னகையோட. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான நேரம் வரும்பொழுது தான் நம்ம எதிர்ப்பை தெரிவிக்க முடியும். அத்தகைய சூழலையும் சாமர்த்தியன்றது வேணும் சமாளிக்கிறதுக்கு. அத்தகைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சிங். பல தருணங்களில் இது ஒரு தருணம். நன்றி.